Morning friends, this is Muruganandam Selvaraju. In this section we are going to see an important topic of multiplication. Multiplication வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போது மல்டிப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஸ்பீட் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வேதிக் மேத்தமெட்டிக்ஸ்னு இருக்குது. வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து ட்ராக்டன்பெர்க் மெத்தட்னு இருக்குது. ட்ராக்டன்பெர்க் மெத்தடு இந்த புக்கில் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கிடைக்கும். இது டேவல் பேத்தியா ட்ராக்டன்பெர்க் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதின புக்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அதோடைய கான்சைஸான எடிஷன்ஸ்லாம் வந்து நிறைய வந்திருக்கு. அப்புறம் ஸ்பீட் மேத்தமெட்டிக்ஸு ரேபிட் மேத்தமெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா. இப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே பார்த்த கன்வென்ஷனல் மெத்தட் தான். நம்ம இந்த கன்வென்ஷனல் மெத்தடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா. மற்ற மெத்தட்ஸ்க்கெலாம் வந்து ஃபார்முலாஸ்லாம் நிறைய தேவைப்படும். இந்த மாதிரி மெத்தடாலஜிஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறைய நம்ம பண்ணி ஆகணும் ஓகேங்களா. அசியூம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணி ஆகணும். இதில் வந்து அந்த மாதிரி வந்து இல்லை. நார்மலாக நீங்கள் பண்ணுறது தான். பண்ணுறதுல வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு டிஃப்ரென்ஸ் மட்டும் பண்ண போகிறோம் ஓகேங்களா. அது எப்படின்னு பார்ப்போம் பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன், 6273 into 136 6273 into 136 எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக வந்து எப்படி பண்ணலான்னா, இந்த 6273 இது வச்சுக்க போகிறோம். இந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா வந்து 136 இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து என்ன பண்ணலாம், நான் 100 போட போகிறேன் ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து இது வந்து 30 போட போகிறேன். அடுத்தது 6 போட போகிறேன் ஓகேங்களா. இதுதான் மெத்தட், அவ்வளோதான். அதாவது என்னென்னா, அதாவது பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட வந்து 136 இருக்கு இல்லையா, 136 வந்து பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம், 136 வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 + 30 + 6 பிரிக்கலாம் ஓகேங்களா. எல்லாமே ஒன்று தான், போத் ஆர் ஒன் அண்ட் தி சேம். 100 + 30 + 6 வந்து பார்த்திங்கன்னா வந்து 136 தான். நீங்கள் 136 சொன்னாலும் 136 தான். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா வந்து நான் கொடுத்துரு கிவன் நம்பர் என்ன சொன்னோம், 6273 இன்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் 136. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நான் ஒன்று பிரித்து போகிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து இது 100 மல்டிப்ளை பண்ணுவேன். அடுத்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 30 பண்ண போகிறேன், 60 பண்ண போகிறேன். அப்புறம் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணி போகிறோம். இவ்வளோ தான், மற்றபடி வந்து சேஞ்சஸ்லாம் கிடையாது ஓகேங்களா. பார்ப்போம் என்னென்னு. இதை பாருங்கள், 6273 into 100 ஓகேங்களா. அப்போ என்ன பண்ண போகிறோம், 62730 போட்டுக்கிட்டோமா, ரைட் ஓகே. இப்போது 6273 into 30 ஓகே. இப்போ மட்டும் பாருங்கள், இதை பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 30க்கு வந்து முதல்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே ஒரு 0 ஒன்று போட்டுக்கிறேன் ஓகே, வச்சுக்கிறேன் ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போகிறோம், இப்போ 3 இருக்குது, 3 இருக்கா. 3 வந்து பார்த்திங்கன்னா 0 வந்து இங்கே ஒரு 0 போட்டு போகிறேன் ஓகேங்களா. இது 3 into 3 வந்து எவ்வளோ, 9. அதை வந்து முன்னாடி இங்கே ஒரு 0 போட்டு போகிறேன். 09 போட்டால் 2 ஒன்று தானே, 09 இப்படி ஒரு கிராஸாக போட்டு போகிறேன், அவ்வளோதான் ஓகேங்களா. இப்போ 3 into 7 என்னது, 21. இங்கே 1 போடுறேன், இங்கே நான் 2 போடுறேன் ஓகேங்களா. சரி, அப்புறம் 3 into 7 சரி 3 into 6 3 into 2 போதுன்னா 6 வருது இல்லையா. இப்போ இங்கே 6 போடுறேன், இங்கே 0 போடுறேன். இந்த 3 into 6 என்ன வருது, 3 into 6 18 ஓகேங்களா. அப்போ இங்கே நான் அதை போடுறேன், இங்கே 0 போட்டு முடிச்சிட்றேன் ஓகேங்களா. இங்கேயும் எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் 0 ஃபில் பண்ணிடுறேன். அடுத்தது into 6 ஓகேங்களா. இது என்ன பண்ண போகிறேன், இது என்ன வரப்போகுது, இது வந்து பார்த்திங்கன்னா 18 வரும். அப்போது இங்கே 8 போட போகிறேன், இங்கே 1 போட போகிறேன் ஓகேங்களா. அப்புறம் 7 into 6 என்ன வரும், 42. இங்கே 4 போட போகிறேன். 2 into 6 என்ன வரும், 12 வரும். இங்கே 2, இங்கே 1 போட போகிறேன். இங்கே 6 6 are 36 ஓகேங்களா. மற்றதெல்லாம் 0 போட்டு ஃபில் பண்ணிக்கிட்டு தான்.
ஓகே, இது வந்து என்ன வரும்னு யோசிச்சு பாருங்கள். பாருங்கள் அப்படியே மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ் பண்ணுறோம். 8 இது 10 12 மேலே 1 பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா 4 8 10 11. இது பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா 10 16 22 23 2 வந்து பார்த்திங்கன்னா 4. இது வந்து 10 12 15. இது பாருங்கள், இது வந்து 7 8 பாருங்கள். இதுதான் 853128. நீங்கள் கேல்குலேட்டர் கூட செக் பண்ணிக்கோங்க, இந்த ஆன்சர் கரெக்டாக வரும். சரிங்களா? இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் பெருசாக வரும், அவ்வளோதான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நார்மல் கன்வென்ஷன் மெத்தடில் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று ஒன்றா எடுத்து போடுறீங்களா, அந்த வந்து இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. இது ஈஸியாக போட்டுடலாம். இதுக்கு வந்து வேதிக் மேத்தமெட்டிக்ஸ் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ட்ராக்டன்பெர்க் மெத்தட் தெரியணும்னு அவசியம் இல்லை, அதர் வெஸ்டர்ன் மெத்தட்ஸ் வந்து தெரியணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட்.